அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்திலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஆயனே என்னும் வலைவலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். தவக்காலம் என்பது அருளின் காலம். தவக்காலம் என்பது ஆண்டவர் தம் அருளையும் ஆசீரையும் இரக்கத்தையும் அபரிவிதமாக பொழிகிற அற்புதமான ஒரு காலம். எனவே இந்த தவக்காலத்திலே ஆண்டவருக்கு நெருக்கமாக வருவோம், ஆண்டவரை அனுபவிப்போம். இந்த தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாம் நம் பாவங்களிலிருந்து மனமாறி ஆண்டவருக்கு நெருக்கமாக வர உறுதுணையாக இருக்கிற புனித காலமாகவும் இது கருதப்படுகிறது. எனவேதான் விபூதி புதன் அன்று நெற்றியிலே சாம்பலால் நாம் அணிந்து கொண்ட இந்த திருச்சிலுவை என்பது நான் மனமாற்றத்தின் காலத்திலே இருக்கிறேன் என்பதனை மற்றவருக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நெற்றியிலே நான் அணிந்திருக்கிற இந்த சாம்பல் நான் ஒரு பாவி என்பதனை குறிக்கிறது. அந்த சாம்பலை வைத்து என் நெற்றியில் நான் சிலுவை அடையாளம் வரைந்து கொள்ளுகிற பொழுது நான் பாவியாக இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை பாவங்களிலிருந்து மீட்பதற்கான உறுதிப்பாட்டையும் இந்த சாம்பல் புதன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த தவக்காலத்தின் 40 நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த 40 நாட்கள் என்பது விவிலியத்திலே புனிதமான ஒரு எண்ணாக பார்க்கப்படுகிறது. நோவாவின் காலத்திலே மழை வெள்ளம் வந்தபொழுது 40 நாட்கள் அந்த மக்கள் அவதிக்கு உள்ளாகி 40வது நாளிலே விடியலை சந்தித்ததைப் போல மோசேயின் காலத்தில் இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து வருகிற பொழுது 40 ஆண்டுகள் பாலை நிலத்திலே பல்வேறு விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து 40வது ஆண்டிலே பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டை அடைந்து விடுதலை வாழ்வை கொண்டாடியதைப் போல மோயிசன் சீனாய் மலையிலே 40 நாட்கள் தவம் இருந்து ஆண்டவரின் 10 கட்டளைகளை பெற்றுக் கொடுத்து இஸ்ராயேல் மக்களுக்கு வாழ்வு அளித்ததைப் போல 40 நாட்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலை நிலத்திலே சோதனைகளையும் வேதனைகளையும் அடைந்து இறுதியிலே தன்னுடைய விடுதலை வாழ்வை தொடங்கியதைப் போல நாமும் இந்த 40 நாட்களை பயன்படுத்தி நம் சோதனைகளையும் துன்பங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்த்து நாமும் இந்த 40 நாட்கள் முடிகிற பொழுது வெற்றி வீரர்களாய் கிறிஸ்துவை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளவும் இந்த நாட்களிலே நாம் முயற்சி எடுப்போம். இந்த தவக்காலத்திலே ஆண்டவரை நாம் நெருங்கி வர தாய் திரு அவையும் நம்முடைய திரு விவிலியமும் 3 விதமான வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 செபம், 2 தவம், 3 தர்மம். செபம் என்பது எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. தவம் என்பது எனக்கு உறவாக வந்த, எனக்கு பந்தமாக வந்த இறைவனை நான் சொந்தமாக்கிக் கொள்வதை குறிக்கிறது. தர்மம் என்பது நான் சொந்தமாக்கிக் கொண்ட இறைவனை மற்றவருக்கு கொடுத்து மற்றவரிலே இறைவனை காண்பது. எனவே இந்த 3 வழிகளையும் பின்பற்றி ஆண்டவருக்கு நெருக்கமாக வருவோம், ஆண்டவரை அனுபவிப்போம், ஆண்டவரை நாம் நமதாக்கிக் கொள்வோம். ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த தவக்காலத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருப்பாடுகளினாலும் திருச்சிலுவையினாலும் என்னை மீட்க நீர் திருவுளம் கொண்டீரே, உமக்கு நன்றி இயேசுவே. எனக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்து எனக்கு வாழ்வை கொடுத்து மீண்டும் என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்க உம் உயிரையே எனக்கு பலியாக தந்தீரே, உமக்கு நன்றி இயேசுவே. தொடர்ந்து இந்த 40 நாட்களிலும் இந்த புனிதமான காலத்தை நான் பயன்படுத்திக் கொண்டு நான் உம்மை நெருங்கி வரவும் உம்மை அனுபவிக்கவும் உம்மை மற்றவருக்கு கொடுத்து மற்றவரிடையே நான் உம்மை பார்க்கவும் எனக்கு வரமருள்வீராக. இந்த தவக்காலம் எனக்கு அருளையும் ஆசீரையும் பொழிகிற அற்புதமான ஒரு காலமாக இருக்கட்டும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை என் ஆயனே என்னும் வலைவலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவேன். நன்றி.